ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பர் நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடிகையை பற்றி பல காசிப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி பார்க்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ண ஸ்ட்ரகிள் இருந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு முத்தின நடிகர் கூட வந்து மாட்டி சின்னாபின்னமானார். அதாவது அந்த பெரிய வயசு கொண்ட பெரிய ஆர்டிஸ்ட் அந்த நடிகர் கூட 2000 அந்த ஸ்டார்டிங்கில் நடித்தார் இல்லையா, அப்போ வந்து போட்டு பிசுக்கி எடுத்துட்டார். ஸோ அப்போலேருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இளம் தலைமுறை நடிகர்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெரிய 40 வயசு நடிகர்கள்லாம் அப்போ வந்து யங் ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த நடிகையை போட்டு கசக்கி பிழிஞ்சு ஜூஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நடிகையும் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய சினிமாவில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக சகிச்சுக்கிட்டு இவங்களும் அனுபவித்து எல்லாத்தையுமே வந்து பார்த்த பெரிய கை தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நடிகை. அப்படி இருக்கும்போது அவங்களோட சினிமா வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக வளர்ந்தது. தன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் சொல்லலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் நடிகைகள் வளர முடியாது அப்படின்றதுக்கு நிறைய நடிகைகள் உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இங்கே கிடையாது. இந்த நடிகைக்கு திறமையும் இருக்குது, நடிப்பு திறமையும் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ தன்னுடைய தனித்துவமான கவர்ச்சியின் மூலமாக தன்னுடைய வயாகரா ஃபேஸின் மூலமாக தமிழ் ரசிகர்களை கட்டி போட்ட இந்த நடிகை அடுத்தடுத்த நடிகர்கள் கூட நெருக்கமாக பழகி மிட் நைட் பார்ட்டிஸை தவிர்க்காத ஒரு நடிகை. சின்ன நம்பர் நடிகையாக இருந்தாலும் சரி, பெரிய நம்பர் நடிகையாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே வந்து பார்ட்டிஸ் அதன் மூலமாக தான் வந்து பெரிய பெரிய படங்களை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து நடித்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்த நடிகை. கல்யாணம் அப்படின்ற வரும்போது தான் சொல்கிற பேச்சுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு செட்டில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு முறையில் வேறு ஒரு கான்ட்ரவர்சியான முறையில் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு சினிமாவிலேருந்து ஒதுங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் காட்டக்கூடிய நடிகையாக வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணால் தேவையில்லம்மா நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆட்டிடியூட்னா, இந்த நடிகை வந்து தான் வரும்போது சினிமாக்குள்ளே, அதாவது சென்னைக்குள்ளே மட்டும்தான் ஷூட்டிங் இருக்கணும், என்னோடய பிள்ளைகளை விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி இந்த டைமில் 6 மணிக்குள்ளே போயிடுவேன், இந்த 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டிஷன் பண்ணாங்க. ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் நடித்த நடிகைகள் வளர்ந்ததா சரித்திரமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி இந்த நடிகையுமே வந்து நான் ஹீரோயின் சென்ட்ரிக் படம் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச காலத்தில் படம் எல்லாமே ஃப்ளாப்பு. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனும் போட்டதால் அப்படியே ஒதுக்கிட்டாங்க தமிழ் சினிமா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ப்ரைம் டைமில், அதாவது 2016, 17 அந்த டைமில் வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூத்த நடிகர் தன்னுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தார். அப்போ இருந்த நடிகை வந்து இந்த ஆட்டிடியூட் அங்கே காட்டிட்டாங்க. இந்த மாதிரி வயசான நடிகர் கூட நடித்தா என்னுடைய இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஒதுக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து அப்படியா பண்ணுற அப்படின்னு சொல்லி தெலுங்கு சினிமாலேருந்து அப்படியே வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இந்த நடிகையை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய படம், அதுவும் வந்து ஃப்ளாப்பான படங்கள் தான், பெரிய ஹிட்டான படங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நடிகையை மறுபடியுமே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த 42, 41 வயசு ஆகுதுல்ல, இப்போ மறுபடியும் அப்ரோச் பண்ணி ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லேருந்து பிரேக் எடுத்து மறுபடியும் ஒரு நடிகையாக, நார்மல் நடிகையாக நடித்து பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ரோலில் வந்து திரும்பவும் இந்த நடிகை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து முடியாதுன்னு சொன்ன நடிகை இப்போ வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. காரணம், கைவசம் படங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதை தான் வந்து சாக்காக பயன்படுத்திட்டு தன்னுடைய ரிவெஞ்சை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு அந்த வயதான நடிகர். என்கிட்ட வந்து என்ன கூடவா நடிக்க மாட்டேன், என்னுடைய கண்டிஷன்ஸுக்காக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது முத்தின கத்திரிக்காயே ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கூட அழகு குறையாமல் இருக்கக்கூடிய அந்த நடிகையை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்து அனுபவித்து ருசித்து முடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அந்த வயதான தெலுங்கு சினிமா ஆர்டிஸ்ட். இப்போது புதுசாக கமிட்டான படத்தில், அந்த படத்தில் அவங்களுடைய ஸ்பாட் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஒரு சில நாட்கள், 10 நாட்குள்ளே தான் வந்து அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட நடிகர் விடாமல் நடிகையை வந்து தன்னுடைய கேரவன்லேயும் சரி, ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ்லேயும் சரி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. இந்த இந்த இப்படியெல்லாம் பழிக்கு பழி வாங்குற ஹீரோவை நான் பார்த்ததில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னோட என்கிட்ட அந்த ஆட்டிடியூட் காட்டினேன், இப்போ வந்து என் கூடயே வந்து பண்ணக்கூடிய நிலைமை வந்துடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி நடிகையை வந்து வச்சு செஞ்சுட்டாரு அந்த வயதான தெலுங்கு ஆக்டர். ஸோ எது எப்படியோ நடிகையை வந்து கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். பட் இப்போவும் திரும்பவும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. பழையபடி மறுபடியும் கவர்ச்சி காட்டினா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். யார் அந்த தெலுங்கு நடிகராக இருப்பார் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவியை ஜாயின் பட்டன் மூலமாக பே பண்ணி
மெம்பர்ஷிப் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் நம்மளோட 70mm சேனலுக்கு. தேங்க்யூ.